ஹேமை உறவுகளே 3 டேஸாக வீடியோ போடாததுனால என்னை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு கண்டினியூசேஷனாக தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனந்தியும் ஷிவும் மறு வீட்டுக்கு போன கதையிலிருந்து தான். சரி வாங்க, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்க நம்ம ஷிவும் ஆனந்தியும் நல்லபடியா வந்து வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஷிவ் கேக்குறான், என்ன ஒரு ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, நீ யாரை கேட்கன்னு தெரியுது, ஜக்கு தானே, இப்பதான் வேலை விஷயமா பட்டணத்துக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனே நம்ம பாட்டியுமே நின்றுட்டே இருக்காத சுமி, நீ போயிட்டு ஷால் எடுத்துட்டு வா சாமிக்கு போடுறதுக்குன்னொன்னு, நான் எடுத்துட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போவாள. அப்போ அந்த ஷாலை எடுக்கிறதுக்காக அலமாரை திறந்து எடுக்கும்போது கீழே ஒரு லெட்டர் விழுந்துரும். அந்த லெட்டர் என்ன லெட்டர், நம்மளுடைய ஜக்கு எழுதின லெட்டர் தான். அதை எடுத்து இவ படிச்சோன்னா இவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இவளுக்கு வந்துட்டு அப்பதான் புரியுது, இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஜக்கு இந்த வீட்டை விட்டு போயிட்டான்ட்டு. உடனே ஷிவ் வந்து ஆனந்தியை பார்ப்பான். ஆனந்தி வந்து அழுதுட்டே வருவாளா. உடனே பாட்டியுமே என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே இவ உடனே சொல்லுவா, இதுதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிப்பா அந்த லெட்டரை. உடனே நம்மளுடைய ஹாரூனுக்கு பாட்டிக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிரும். ஐயோ அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லையா நினைச்சோ தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஷிவ் ஓடி வந்து என்னடி லெட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்து படிப்பான். பார்த்தா ஷிவ் இங்க இருந்து நான் ஓடி போயிட்டேன்ற மாதிரி தானே எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ உடனே சிவும் ஆனந்தியும் கேட்குறாங்க, என் பாட்டி எங்ககிட்ட சொல்லலை, நான் என்ன இங்கே வேற யாருமா அப்படின்னோட, ஆமா நீ தான் வேற ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகி போயிட்டலாம், இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும், ஏன் நிம்மதியும் குலையிறதுக்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னோன்னா ஆனந்தி ரொம்ப அழகா ஆரம்பிச்சிடுறா. அழுதுட்டே அவள் என்ன பண்ணுறா, நான் இப்போ இந்த வீட்டு பொண்ணு இல்லைல்ல பாட்டி, சரி ஓகே இனிமேல் நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு கதையுமே கேட்காதீங்க, நானுமே உங்ககிட்ட எந்த ஒரு உதவியுமே இனிமேல் கேட்க மாட்டேன், அடுத்த வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த வீட்டு பொண்ணு தானா, அந்த வீட்டில் எதுக்குமே நான் தலையிடக்கூடாதுல்ல அப்படிங்கவும் நம்ம பாட்டிமா, ஐயோ தங்கமே நான் அப்படி சொல்லலடா, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே, நீ இப்ப தானே உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க அப்படின்னும், நீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி பாதிலேயே படான்னு கையை விட்டுட்டு வெளியில போய் ஓன்னு அழுதுகிட்டு இருக்க காரு முன்னால. உடனே நம்ம சிவுமே அங்கிருந்து ஓடி வந்துட்டு, ஆனந்தி இது என்ன ஆனந்தி பழக்கம், அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாதிலே ஓடி வர அப்படின்ற மாதிரி கேட்கும். என்னால இங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என்னைய நம்ம வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. உடனே நம்ம சிவ் ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, இப்ப என்ன உங்களால வீட்டுக்கு கூட்ட போக முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, சரி சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே வந்துட்டு உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு, பாட்டி நாங்க குவார்டர்ஸ் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய அத்தையும் சாஞ்சியும் தான் அவங்க கூட வந்திருப்பாங்களா. உடனே அவங்க 2 பேரையுமே கிளப்பி கூட்டிட்டு போயிடுவான். ஆமாங்க, மறு வீட்டுக்கு வந்ததோட இவங்க 2 பேருக்குமே இங்க தானே ஒர்க் இருக்கு, அதனால வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துப்பாங்க. நம்ம சுமியும் அழுதுகிட்டு இருக்கா, பிள்ளைங்க உடனே விட்டு கிளம்புறாங்களேன்ட்டு. இங்க அதே நேரத்துல ராத்திரி ஆயிடுமா, நம்மளுடைய கங்கா நல்லா தூங்கிட்டு இருப்பா. அவளுடைய முதல் கணவனானவன் என்ன பண்ணுவான்னா, இவளுடைய அழகுல மயங்கி அவகிட்ட தப்பா நடக்கிறதுக்காக அவளை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். இவ குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு இருப்பா. உடனே வாடி அப்படின்ற மாதிரி இவளை வந்து ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பானா. இவளுமே என்னை விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ கத்துவா. அந்த என்னங்க அப்படின்ற மாதிரி பின்னால இருந்து ஒரு குரல். அந்த குரல் யாரு குரல், 2வது பொண்டாட்டியோட குரல். அவன் வேற பிரெக்னெண்டா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அவன் வந்தோடனே இவன் உடனே அப்படின்னு நடிச்சிடுறான். உன் குழந்தை சரி இப்படி தூங்காம அழுதுகிட்டே இருக்கு, இப்படி தூங்காம அழுதுகிட்டே இருந்தா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், ஒழுங்கா உன் பிள்ளையை தூங்க வச்சுட்டு போதுக்கோ, இல்லாட்டா உனக்கு உன் பிள்ளைக்கு அவ்வளவுதான் மரியாதைன்ற மாதிரி நல்லா நடிச்சுட்டு அங்க இருந்து திட்டி விட்டுட்டு நம்மளுடைய கங்காவையும் ஆளை வச்சுட்டு போறான். அந்த பொண்டாட்டி கிட்ட போயிட்டு நீ வாடி தொங்கும் அப்படின்ற மாதிரி அவளை கூட்டிட்டு போயிடுறான். உடனே நம்மளுடைய கங்காவோ எங்க செம்ம பயத்துல இருந்துகிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி நரக குடியில நம்ம கிடக்கணுமோ தெரியலே கடவுளே அப்படின்ற மாதிரி. உடனே இங்க நம்மளுடைய ஆனந்தி வந்துட்டு நம்மளுடைய பாட்டி பேசினாங்க இல்லையா, அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்படி நம்மளை பாட்டி இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை வேற ஒரு குடும்பம்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு. உடனே நம்மளுடைய சிவ பக்கத்துல வந்துட்டு ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து வைக்கிறதுக்காக வருவான். அவன் அதுக்கப்புறம் கையையுமே எடுத்துருவான். என்ன யோசிப்பானா, ஆல்ரெடி இவளை நம்ம தொடவே மாட்டோம்னு சொல்லியிருக்கோம், அதை மீறி தொட்டோம்னா அவளை நம்மளை என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி கையை எடுத்துருவான். அந்த இவன் உடனே நின்று அழுதுகிட்டே இருப்பா ஓரமா. உடனே இவன் போயிட்டு மனசு கேட்காம ஆனந்தி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவானா. உடனே இவன் என்ன பண்ணுவா, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு படார்னு கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை இருக்கமா கெட்டி பிடிச்சோன்னா நம்மளுடைய சிவுக்கு வந்துட்டு அவளை திருப்ப கெட்டி பிடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவனை செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையையுமே கீழே போட்டுறான். கீழே போட்டுட்டு சரி அழாத அப்படின்னு சொன்னோன்னதான் இவளுக்கு கூட கொஞ்சமே ரொம்ப அழுக வருது. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்மளுடைய சிவுமே வந்துட்டு புரிய வைக்கிறான், உன்னை யாருமே ஒதுக்கி வைக்கல, நீ
இப்பதானே நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, அதனால நீ வந்துட்டு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணுமே தான் உங்ககிட்ட யாருமே சொல்லல. அது புரியாம நீ என்னன்னா பாட்டியை திட்டிட்ட, இப்பெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னோன்னதான் அவளுக்குமே உரைக்குது நல்ல. ஆமால்ல, ஐயோ நம்ம கெட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவளுமே வந்துட்டு தள்ளி போயிடுறா. ஆமா அதையெல்லாம் விடு, நீ நாளைக்கு கண்டிப்பா பாட்டிட்டு போய் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுமே சாரியா அப்படின்னு சொல்லுவா. உடனே ஆமா நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுமே சரின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு இருந்திருப்பா. இங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில நம்மளுடைய கங்கம்மா நொண்டி கலரும் நடந்து வந்துட்டு இருப்பாளா. உடனே அதையெல்லாம் பாக்குற ஜக்குவோ ஏங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். உடனே டாக்டர் நல்லா இருப்பீங்க, பின்னாலெல்லாம் வராதிங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு. ஏங்க நான் டாக்டருங்க அப்படின்ற மாதிரி இவன் முன்னால போய் நின்றுட்டு இந்த பாருங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்கோங்க, இந்த நொண்டி காலோட இவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க? உங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலாம், நீங்க அதுக்குள்ள இருந்து வெளியில வந்துட வேண்டியதானே? அவன் உங்க முன்னாலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், நீங்க அவன் முன்னால சந்தோஷமா வாழ்ந்து காட்ட வேண்டியது தானே? எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னோட நான் என்ன காலத்துல இருக்கேன், நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு அவன் கிட்ட இருந்து ஓடி வந்துடலாம், 2-3 தடவை எஸ்கேப் ஆயிட்டேன். நீங்க தான் அன்னைக்கு பாத்தீங்களா நான் எப்படி விதுவானன்ட்டு. இங்க பாருங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் நம்பர் தரேன், என் நம்பரை வச்சுக்கோங்க, ஒரு போலீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க, எந்த ஒரு இடி அடிச்சாலும் சரி, மின்னல் அடிச்சாலும் சரி, மழையே பெஞ்சு இடியே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எப்ப போன் போட்டாலும் நான் எடுப்பேன்னு சொன்னோன்னு இவ உடனே என்ன பண்ணிடுறா, நீங்க யாரு எனக்கு போன் நம்பர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி மூக்கோட சுட்டுட்டு அங்க இருந்து படப்படான்னு கிளம்பி போயிடுறா. நம்ம ஜக்குவோ என்ன பொம்பளை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு மனசே கஷ்டமா எடுத்து இப்படி பேசிட்டாளுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மளோட ஷிவ் வந்து கிளம்பிட்டு இருப்பான் வேலைக்காக, சரியா எங்கேயோ வெளியில போறதுக்காக சம்திங். அப்போ உடனே வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கோம். உடனே சொல்லுவோம் ஐயோ சட்டையில பட்டணும் இல்லையா, போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னங்க நீங்க இதுக்காக சட்டையை வைக்க போறீங்களா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டன்லாம் இருக்கிற டப்பாவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இதுக்காகலாம் இருக்கணும்னா சும்மா அவுத்து போட்டுட்டே இருப்பீங்க, துவைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா காட்டி உடனே அந்த பட்டனை தாங்க சரி பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே அதையெல்லாம் சரி பண்றத பாக்குற ஷிவ் வந்துட்டு புதுசா என்னெல்லாமோ அந்த பொண்ணு பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டன் எல்லாம் எடுத்து ரொம்ப ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருப்பா. இவன் உடனே நினைச்சு பாப்பா, இவ வேணும்னே பண்றாளா இல்லாட்ட தெரியாம பண்றாளா இல்ல நம்ம சீண்டி பார்த்துட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்க அதுக்கப்புறம் ஷிஃப்ட் சொன்ன மாதிரி இவளுமே வந்துட்டு ஒரு வழியா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு பாட்டிக்கிட்டேயுமே சாரி சொல்றா. பாட்டியுமே இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கொழுப்பு ஆகாதடி அப்படின்ற மாதிரி சொன்னா, பின்ன நீங்க தான் வளர்த்தீங்க, அப்படின்னா நீங்க இப்படிலாம் பேசும்போது நான் எப்படி இது பண்ண முடியும், நானுமே இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் அப்படின்னா, ஐயோ தங்கமே இப்பவும் நீ இதுதான் நினைக்கிற, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம் சொல்லிட்டு ஹாரூனுமே சொல்லி புரிய வைக்கிறான். சரி விடுங்க, செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் ஜக்குவை தேடி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம சுமியுமே செருடி தொங்க அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இங்க இவ வந்தவனே நம்ம ஷிவ் இவளுக்காக ஜிலேபி வாங்கி வச்சிருப்பான். ஜிலேபி அப்படிமாலா உடனே ஆஞ்சி சொல்லிடுவான். ஆமா பொண்டாட்டிக்கு இருக்கிற கிஃப்ட பாரு, இதெல்லாம் ஒரு கிஃப்ட் ஆனோட ஷிவ் மூஞ்சி அப்படி சோகமா ஆயிரும். பொண்டாட்டிக்கு இப்படியா கொடுப்பாங்க கிஃப்ட், நீ என்னென்ன ஜிலேபி அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்க. உன் அம்மா ஆனந்தி அவனோட மூஞ்சை பார்த்துட்டு எந்த கிஃப்டா இருந்தாலும் என் புடிச்சா எனக்கு ஜிலேபி வாங்கி கொடுத்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ அப்படி இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னதான் நம்ம ஷிவுக்கு மனசே குளிர்து. உடனே எல்லாருக்குமே அதை வந்து எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருக்கா. உடனே நம்ம ஷிவ் சொல்றான், அம்மா அத்தை ஆர்ஃபனேஜுக்குலாம் நாங்க போறோம், போயிட்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னோட, எப்பவுமே நான் தானே வந்துட்டு இருந்தேன், இந்த தடவை தான் கல்யாணம் ஆயிடுச்சுல பொண்டாட்டி புருஷனும் சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சு அவங்களையுமே வந்துட்டு கிளம்ப சொல்றாங்க. இவளுமே சரிதான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவனுடைய வேலைக்கார பையன் இருக்காங்க, அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். உடனே இவங்களுமே சந்தோஷமா அந்த கார்லயுமே கிளம்பி போறாங்க அந்த ஸ்கூலுக்கு போனோம்னா அங்க பசங்க எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அக்கா என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நீங்களே வந்து கொடுத்தீங்கன்னா அவ சந்தோஷப்படுவான்னு சொன்னாலும், அதுக்கு என்னடா தங்கம் வாடான்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அங்க போனா 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. அந்த ஷாக்கு என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். See you for the tomorrow episode.